அந்த டாபிக்ல பாபா சொல்ற தலைவராக இருக்கும் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய பண்ணணும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சீனியர் கூட பல விஷயம் வந்து மினிஸ்டர் பேசி வீரமணியே வந்து உள்ள வந்து எங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாங்க எப்போதும் எப்படிப்பட்ட என்னுடைய சங்க பிரச்சனை இதுக்காக கூப்பிட்டு போய் அதையும் நிலைமை செஞ்சாரு. அதன் பலனாக ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைச்சது, பெரிய ரிலீஃப் கிடைச்சது. ரொம்ப உதவியா இருந்தாங்க, எல்லாம் இதா இருந்தது. நம்ம எப்பவுமே வந்து டிஎம்கே டிஎம்கேல வித்தியாசம் பார்க்கறது, ரெண்டு கட்சியும் ஒன்னாதான் எதிர்பார்க்கிறோம். இதுவரை சில விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்களும் வந்திருக்கிறீங்க, நாங்கள் ஜமாத்து கூடி என்ன செய்யலாம்னு முடிவு செய்யலாம். கேட்டிருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய கோரிக்கையை ஜமாத்துல வச்சு என்ன முடிவு செஞ்சாரு. என்னுடைய வேட்பாளர் பற்றி 2 நிமிஷம் சொல்லிடலாம். கடந்த முறை போட்டியிட்டு முக்கியமாக இருந்தார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்திலே குடியாத்த சட்டமன்றத்தில் உட்பட்ட அனைத்து சுப காரியங்கள் எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் கட்சி பார்க்காமல் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார். படித்தவர், நல்ல பண்பாளர், அவருடைய கணவர் யாரும் இல்லை, அசம்பாக்களுக்கு தெரியும், சேர்ப்பை தெரியும், பெரிய தமிழ் அது தெரியும், ஊராட்சி மன்றத்தில் ரவி எல்லாம் வந்து எல்லாம் கிளாஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வேட்பாளர். நீங்க என்ன சொல்றீங்களோ சட்டமன்றத்தை பேசி வேளாண்மைக்கு என்ன தேவையோ அதுக்கு செய்யக்கூடிய இது சட்டமன்றத்தில் வேளாண்மைக்கு சிறிய சிங்கப்பூர் மாநகரம் உருவாக்க வேண்டும் தான் என்னுடைய நீண்ட கால ஆசை. நம்ம பிறந்த மண்ணுக்கு மனித திருநோயில் முகமது சாஹிப் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி வருகிறார். முதலமைச்சர் காமராஜர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அமைச்சர்கள் இருக்கின்ற 6 அமைச்சர்கள் கோவராகவன், கக்கன், ஜோதி பாசு, ஜோதி அம்மா, சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கடன் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை காமராஜர் தெரியாது, சீஃப் செக்ரட்டரி இருக்கிறார், கவர்னர் இருக்கிறார்.